நம்ம பள்ளிகள்ல சென்சஸ் எடுப்போம் இல்லையா? அதாவது குடிவரவு போறதுக்கு. அந்த சென்சஸ் டேட்டா நம்மகிட்ட ஆஃப்லைன்ல இருக்கும். அது ஒவ்வொரு வருஷம் நாம அத கால்குலேட் பண்ணி, எத்தனை பசங்க படிக்கிறாங்க, எத்தனை பசங்க வேற ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 5 வயசு எத்தனை பசங்களுக்கு ஆயிருக்கு, 1வது எத்தனை பசங்கள சேர்க்கணும், 6வது எத்தனை பசங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் கால்குலேஷனு. அப்படி இல்லாம, ஒரே கிளிக்ல நீங்க இந்த டேட்டாவ எடுத்துடலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வாட்டி மட்டும் நீங்க இந்த டேட்டாவ இந்த ஆப்ல பதிவு பண்ணா போதும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் மேட் ஸ்கூல் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பு. இது Play Storeல கிடைக்குது. இத வந்து சாக்பீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள நீங்க எடுக்கலாம். இத ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு. இதுல 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க புதுசா டேட்டா என்ட்ரி பண்ணணும்னா தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இன்னொன்று வந்து பழைய தகவல்களை இம்போர்ட் செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பழைய தகவல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் அதாவது போட்ட அந்த டேட்டாவை நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபோனில் நீங்கள் போடுறீங்க ஒரு டேட்டா, அந்த டேட்டா வந்து இன்னொரு ஃபோனில் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அந்த டேட்டாவை ஜேசன் ஃபைலாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த பழைய தகவல்களை இம்போர்ட் செய்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு இம்போர்ட் செஞ்சுக்கலாம். இது போல் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த இதுவை நான் தொடங்குறேன்.